காளான் பிரியாணி தேவையான பொருட்கள்: காளான், 300 தக்காளி, 300 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1/2 கிலோ அரிசி, கொத்தமல்லி, புதினா, 1 கப் தயிர், தாளிக்கு தேவையானது. 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய். வாங்க செய்முறை வீடியோக்குள்ளே போகலாம். பட்டை, அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு தக்காளி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் 1.5 ஸ்பூனு. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு போடுறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்துருக்கு. போட்டுக்க 1 ஸ்பூனு. காளான் போடுறேன். புதினா, கொத்தமல்லி போடுறேன். நல்லா வதக்கணும். 1 கப் தயிர் போடுறேன். எலுமிச்சை சாறு ஊற்றுறேன். தம் பிரியாணி அரிசி போடுறேன். அரிசி போட்டு உப்பு, சீரகம், 1 பிரிஞ்ச இலை, 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வேக விடணும். தம் பிரியாணி வேக வச்ச ரைஸு இதில் போடுறேன். தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் வைக்கிறேன். மூடி அவ்வளோதான். சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுவையான காளான் பிரியாணி தம்மிலேருந்து இறக்கியாச்சு. இப்படி கலர வேண்டியது தான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலரணும். சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு சுவைக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.